ஓகே காய்ஸ், அன்பார்ந்த வணக்கங்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, நமச்சிவாய வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. நான் உங்கள் கஜேந்திரன் தியாகராஜன். வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்க. முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களா? ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில காடியில டிராவல் பண்ண மட்டும் இப்ப கொஞ்சம் இந்த ஒரு 8:37 போல கோகுல் என்ற ப்ரோக்ராம் தியேச்சராகல திரு உதயா அண்ணனும் திரு மகேன் அண்ணனும் ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த விஷயத்தை நான் கேட்கும் போது என்னோட தோட்டம் அப்படிதான் இருந்துச்சு. சோ இதை நான் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ரகு அப்படின்ற ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாரு, இன்சூரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி நாங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி எல்லாம் போட்டோம், கடைசியா கிளைம் நடக்கல, இது வந்து ஏஜென்சி பொறுப்பா ஹாஸ்பிட்டல் பொறுப்பா அப்படின்னு கேட்கும் போது மகேனனும் உதயானனும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏஜென்ட் என்பது வந்து இது ஒரு பிசினஸா செய்யறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புன்றது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட நோய்கள் என்ன, அடுத்த உங்க லைஃப் ஸ்டைல் பொறுத்து என்ன நோய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்க ஒரு பாதுகாப்பு எடுக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு எடுக்கும் போது நீங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ்ல இருக்கும் போது கண்டிப்பா கிளைம் நடக்காது. இது வந்து நீங்க வந்து ஃப்ராஜரி பண்ணி தான் செய்றீங்க. கண்டிப்பா அந்த ஃப்ராஜரி வந்து கண்டுபிடிக்க வழி இருக்கு. ஏன்னா பிகாஸ் ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல கடைசியா வந்து திரு மகேன் உதயானா சொன்னது, இந்த ஏஜென்ட பார்த்தோன்னு கண்டால ஓடுறீங்க, ஏஜென்ட்னாலே உங்களுக்கு வந்து உங்க சொத்தை அபகரிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு கரெக்டான பிளான போட்டு உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்ல இந்த பேங்க்ல நின்று ஐயா இதை பாலிசி எடுத்துக்கிட்டீங்களா, உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்க. ஈவன் தோ இது பிசினஸா இருந்தாலும் சில நல்ல ஏஜென்ட்கள், சில நல்ல உள்ளங்கள் இன்னும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில நானும் ஒரு ஏஜென்டா இருக்கும் போது நானும் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் இந்த துறைக்கே வந்தா, அதாவது எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் பாதுகாப்போடு இருக்கணும் என்றுதான் என்னோட கருது. ஏன்னா என்னோட நிலைமையே எல்லாரும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்னோட ப்ரொஃபைல் பார்க்கும் போது எனக்கு நடந்த ஒரு விபத்து நிறைய விஷயங்கள் நான் இழக்கும் போது எனக்கு கை கொடுத்து உதவி பண்ணது என்னோட அப்ப இருந்த என்னோட இன்சூரன்ஸ் ஏஜென்டும் மற்றும் என்னோட காப்பீடு தான், நான் எடுத்த காப்பீடு தான். அதே லெவல்ல வந்து நீங்க ஒரு நல்ல காப்பீடு எடுத்து எந்த வித ஏமாற்றம் ஒரு மோசடி பண்ணாம இல்ல ஏற்கனவே இருந்த சீக்க மறைக்காம எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காப்பீடு உங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி கை கொடுக்கும். இது என்னோட பொதுவான கருத்து. யாரையும் குறிப்பிட்டு நோகடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல காப்பீடு வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ள மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை நான் சந்திக்கிற அடுத்த வீடியோல விடைபெறுவது உங்கள் கஜேந்திர தியாகராஜன். நன்றி, வணக்கம்.